9,999 10,000 குயின் சைஸ் காட் கொடுக்குறேன் நான் ரெகுலர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வுட். ஆமா, எதுவும் ப்ளை மிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் வுட். இதுல எது எடுத்தாலும் 23 தான். 5 காரைகள் 23,000 ரூபாய், 6 காரை 25,000 ரூபாய். எல்லாத்தையும் விட இது பாக்கிறதுக்கு அந்த ரிச் அண்ட் ராயலா கேரளா வீட்டுக்கு எல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. இது வந்து ஆனா 35,000 கொடுக்குறீங்க. ஃபுல்லா பக்கா டீக்கு. சோ செக் பண்ணி வாங்கிக்கலாம். இடத்துல காம்போலாம் கொடுக்குறாங்கல்ல, ஒரு கட்டில், ஒரு டைனிங் டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது இது சேர்த்து 19,000 20,000 30,000 40,000 எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது எங்க கஸ்டமருக்கு. ஆடா அப்படியே போட்டு இப்படி மல்லு கட்ட கூடாது. அப்படி தொட்டா அவ்வளவுதான். அந்த மாதிரி வேலை செஞ்சு. இந்த டவர் கார்டு பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல 120 1 விக்கிறாங்க. நான் கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ், இந்த கார்டோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா ஷாக் ஆயிடுவீங்க. நான் 49,999 கொடுக்குறேன். 50,000 ரூபாய். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரி ட்ரெடர்ஸ்ன்ற ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கும். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷோரூம் மாதிரி கிடையாது, ஃபேக்ட்ரியோட அவுட்லெட்டை இங்கே ஒரு ஷோரூம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கே போய் கேட்டாலும் இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்காது. அது ஒரு கஸ்டமரே ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி இங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, ரேட் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நேரமாக இங்கே சுற்றி பார்த்தீங்க, பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது அந்த ஒயிட் தான் வாங்கியிருக்கீங்களா? ஆமா. ஓகே, நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 4-5 கடை போயிருப்பீங்கல்ல? 2-3 ஷாப்ஸ் போயிருக்கீங்க. அதோட ரேட்டும் இதோட ரேட்டும், அதோட குவாலிட்டி இதோட குவாலிட்டியும் வெரிஃபை பண்ணி பாத்தீங்களா? வெரிஃபை பண்ணி பார்த்தேன். எது சிஸ்டர் பெஸ்டா இருக்கு? இங்க பெஸ்டா இருக்கு, அதனால தான் இங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. என்ன ஒரு சில்லி क्वेश्चन கேக்குறீங்க? ரேட் ரீசனபிளா இருந்தது. ஓகே, சோ குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, சோ அதனால. ஓகே, உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க சிஸ்டர்? பிரியதர்ஷினி, தாம்பரம்ல இருந்து வரேன். தாம்பரத்துல இருந்து இங்க வரீங்க ஆளு பாக்கிறதுக்கு? ஓ, அந்த அளவுக்கு வர்த்தா இருக்கு. நீங்க சோஃபா மட்டும் தான் எடுத்தீங்களா, மத்ததுல எடுத்தீங்களா? சோஃபா எடுத்தோம், கட்டில், அப்புறம் பெட், ஒரு ரெக்லைனர் அண்ட் 2 சீட்டர் சோஃபா. ஓகே, இது எல்லாமே உங்க பட்ஜெட்குள்ள இங்க ஹரி ட்ரேடர்ஸ்ல கிடைக்குதோ? ஆமா. ஓகே, இது அப்ப மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாமா? இப்ப ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறாங்க, இல்ல ஃபுல்லா இப்ப கிரகப்பிரவேசம் பண்ணிருக்காங்க, ஃபுல் ஃபர்னிச்சர் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூ. தேங்க்யூ. ஹலோ. வணக்கம் அண்ணா, எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. லாஸ்ட் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் நம்ம வீட்ல நல்லா இருக்கு, நான் மத்தவங்களை விடுங்க, என்கிட்ட அந்த சோஃபா சூப்பரா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு கம்ஃபர்டபுளா சோஃபால உட்கார்ந்துருக்கேன். ஓகே, உங்க ஷாப் நேம் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. எனக்கு கடை பேர் வந்து ஹரி ட்ரேடர்ஸ், நம்பர் 66, ஆலப்பாக்கம் மெயின் ரோட், மதுரவாயல், சென்னை 95. ஓகே அண்ணா, லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நம்ம வீடியோ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவர் காலி ஆயிடுவாரு, கிளம்பி போயிடுவாரு, அடுத்த வீட்டுக்கு போயிடுவாரு. அதுக்காகவே வெயிட்டிங். நல்லா இருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, இது அந்த ஒரு சர்க்கிட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கிளாஸி. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெமரி ஃபோம் போட்டு பண்ணி கொடுத்திருக்கேன் சீட் அவங்களுக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வுட். ஆமா, எதுவும் ப்ளை மிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் வுட், மரத்திலே ஆனது. சந்திரமை தூக்க முடியாத மாதிரி கொஞ்சம் ஒரு சோஃபா வந்து அவ்வளவு வெயிட் இருக்கும். செம்ம வெயிட் இருக்கும். நீங்க தூக்கி பாருங்க, தூக்க முடியாது சோஃபா. என்னால முடியாதுன்னா ஹேண்டிலே செம்ம வெயிட்டா இருக்கும். சோ இல்ல சைடுல டிசைன், அந்த செக் டிசைன்ஸ் கூட இன்னும் சூப்பரா இருக்கு. ஆல காரிங் டிசைன்ஸ் வேணா கேட்டா என்ன டிசைன் கேக்குறாலும் போட்டு கொடுத்துருவோம். பிரச்சனை கிடையாது. 3 சீட்டர் 2 சீட்டர் ஒரு சிங்கிள் சீட்டோட பிரைஸ் நம்ம இங்க ஆஃபர் வந்து 85,000 கொடுக்குறோம். 85,000. உடன் சோஃபால இருக்குல்ல, என்ற ராயலா போடுறது இந்த சோஃபா தான் இருக்கு. சோ உடன் சோஃபா, அதுக்கு அப்புறம் ஏதாவது போட்டோ கேட்டாங்கன்னா கொடுத்தா பண்ணி கொடுத்துடலாம். சரி. சோ பின்னாடி நீங்க பாக்குறது 3+1+1. 3+1+1 இதுதான் முன்னெல்லாம் ரெகுலரா போட்டுட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் நிறைய பேர் வீட்ல இது கூட இந்த மாடல் கூட இப்ப நிறைய பேர் வீட்ல இருக்காது. இது கூட படிச்ச மாடல் தான் இது. இது 3+1+1 பாத்தீங்கன்னா இது 38,000 ஆஃபர் கொடுக்குறோம். 38,000 ரூபீஸ். வித் அந்த குஷனோட சேர்த்து தான சொல்றீங்க? குஷனோட சேர்த்து பக்கா டீக்கு கார்பெண்டர் கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கேரளா கார்னர். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிறது வந்து 35,000 கொடுக்குறோம். 35,000 இந்த கார்னர். ஆனா எல்லாத்தையும் விட இது பாக்கிறதுக்கு அந்த ரிச் அண்ட் ராயலா கேரளா வீட்டுக்கு எல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. இது வந்து ஆனா சீட்ல எல்லாரும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் 25,000 தரேன் 30,000 தரேன்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஃபோம் வந்து அப்படியே ஃபிக்ஸடா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும் ஃபோம், 1 இன்ச் ஃபோம் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு பிளைவுட்ல வச்சு அடிச்சு கொடுத்துருவாங்க. நான் சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா இது போட்டு மோல்டட் ஃபோம்ஸ் போட்டு 5 இயர்ஸ் வாரண்டி ஃபோம்ஸ் போட்டு வாஷபிள் குஷன் போட்டு 35,000 கொடுக்குறீங்க. ஃபுல்லா பக்கா டீக்கு. சோ செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ணா கூட்டிட்டு வரவங்கள நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது?
இல்ல கார்பெண்டர் கூட செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த சோஃபா பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். இது 3+1+1. இது வந்து பட்டர்ஃப்ளை சோஃபா. இது பில்லோவே தேவையில்ல. நான் பேக்ல பில்லோல இருந்தா உட்காந்து செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும் சோஃபா இது. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 40,000 சொல்லி 38,000 ஆஃபர் பண்ணி 38,000 ஆஃபர் பண்றீங்க. சோ 3 சீட்டர் வேணா 3 சீட்டர், 2 சீட்டர் வேணா 2 சீட்டர், எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இந்த 3 சீட்டர் மட்டும் வேணும்னா எவ்வளவு நான் சொல்வீங்க? 3 சீட்டர் 20,000 ரூபீஸ் வருது. சூப்பர்ண்ணா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உடன்ல வாங்கணும், ஆனா இந்த மாதிரி ஒரு லுக்ல வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இதுல கேரளா பேஸ்டு, கேரளா மாடல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய கேரளா மாடல்ன்றதுல நம்ம எப்படி சொல்லனா, கேரளா மாடல் பாத்தீங்கன்னா ஹைட் கம்மியா இருக்கும். என்கிட்ட போட்டோ இருக்கும், ஹைட் கம்மியா இருக்கும். இது நம்ம ஹைட், என்னோட ஹைட், வெயிட் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி. ஆனா நல்லா இருக்குண்ணா. இது பாக்குறது அப்படியே ரிச் அண்ட் ராயலா இருக்கு. அந்த விங் சேர் பண்றோம் இல்லையா, சோ அதே டைப்ல இருக்கணும் இது அப்படின்றது என்னோட ஐடியா. வேற ஒண்ணுமே இல்ல. அதே போல உடன் சோஃபாக்கு ஏன் நான் நிறைய பிரெஃபரன்ஸ் கொடுக்க சொல்றேன்னாக்கா, சுக்கிரனோட ஆதிக்கம் உடன்ல இருக்குமா, அதனால இது போட போட காசு சேரும்ட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் சொல்லிருக்காங்க, ஜமுனாக்கு ஒருத்தர் சொல்லிருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க, அவங்க பேர் மறந்துட்டேன். உடன்ல போட்டா காசு சேரும் அப்படிங்களா? சரி, ரைட். அப்ப நிறைய உடன் சோஃபா ஆக்கிடுவோம் நம்ம. ஆமா பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு இதுல சொல்லியிருந்தேன் இந்த உடன் சோஃபா எல்லாம் டீக்ளேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு போன் பண்ணியே சொன்னாங்க, இது போடாதீங்க, சுக்கிரன் ஆதிக்கம், காசு அதிகமா வரும்ட்டு. நெக்ஸ்ட்னா இருக்கிற எல்லா உடன் சோஃபா எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுங்களா. டைம் எப்படி வீடியோ இப்பயே 30 நிமிஷம் போயிட்டு இருக்கோம். அதுக்கு மேல போயிடுச்சு. அது மேல போயிட்டு இருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா 3 சீட்டர், 2 சிங்கிள் சீட்டர், மேட் ஆஃப் ரப்பர் வுட். நான் இப்பயே சொல்லிடுறேன், டீ குட்லாம் கிடையாது, ரப்பர் வுட். 3+1+1 19 ட்ரிம் லைன் கொடுக்குறேன் நான். 19,999. ஆமா, அதாவது 20,000 ரூபாய். 3 சீட்டர்னா 11,000 கொடுக்குறேன். 11,000. உடன் சோஃபா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 சீட்டர் 11. ரப்பர் வுட் தான். ஆனா ரப்பர் வுட்டுக்கும் டீக் வுட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் டீக் வுட்டுக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் இருக்கு, ஏன் ரப்பர் வுட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கம்மியா இருக்கு? ரப்பர் வுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஃப்டி ரேட் கம்மி, ரொம்ப 800 900 தான் சிஎஃப்டி வரும். டீ வுட் 1700 சிஎஃப்டி வரும். சிஎஃப்டினா என்ன? ஒரு குழி, அதான் 1:1:1. அதாவது நம்ம சொல்ல மரம் வாங்கும்போது மெஷர்மென்ட் சொல்றேன். ஓகே. இல்ல உடம்புக்கு எது நல்லது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்ப சோஃபால தான் உட்கார போறோம். சைடு ஹேண்டில்ஸ் மட்டும் தான் ரப்பர் வுட்ல ப்ரொவைட் பண்ண போறோம். சோஃபால தான் உட்கார போறோம். அதனால அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது முன்னத்துல இருந்து வந்ததனால டீக் ஒரு ராயல் வேல்யூ மாதிரி. இப்ப இந்த சோஃபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானே சொல்றேன் 11,000ன்றது நம்ம டெலிவரியோட கொடுக்குறோம். நம்ம 11,000ன்றது மார்க்கெட்ல நீங்க 7,000 கூட சோஃபா கிடைக்கலாம். பட் ஆனா அவங்க போய் சோஃபா பாத்துட்டு இந்த சோஃபா வந்து பார்த்தாங்கன்னா இந்த சோஃபா இதான் வாங்குவாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சோ ஃபினிஷிங் வர்க்கும் இது வந்து சும்மா எதையோ ஒண்ணு போட்டு அடிச்சு கொடுக்குற இது கிடையாது. சோ ஒன்னொன்னு யோசிச்சு நிதானிச்சு தான். அதே மாதிரி 3 சீட் ரெக்லைனர் பாத்தீங்கன்னா 27ல கொடுக்குறேன் நான். 27ல 3 சீட் ரெக்லைனர் கொடுக்குறேன் நான். 27,000ல ஸ்டார்ட் ஆயிரு 3 சீட் ரெக்லைனர். என்கிட்ட 48 வரைக்கும் இருக்குது 3 சீட் ரெக்லைனர் மட்டுமே. சோ பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் 27க்கும் 3 சீட் ரெக்லைனர் போச்சுன்னா அவங்களும் ரீச் ஆகணும், நமக்கு 45 ரீச் ஆகணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாமே டிஸ்ப்ளே இருக்கும். பட்ஜெட் தான். நம்ம பட்ஜெட் என்னமோ அதுதான். ஆமா, அதுதான். சூப்பர். ஒரு வழியா நம்ம கட்டில் அண்ட் டைனிங் டேபிள் செக்ஷனுக்கு வந்துட்டோம்ல. அண்ணா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஏமா வந்ததுல இருந்து டவுட்டாவே கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கிளியர் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுவோம். சரி, எல்லா இடத்துல காம்போ எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஒரு கட்டில், ஒரு டைனிங் டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது இது சேர்த்து 19,000 20,000 30,000 40,000 எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது எங்க கஸ்டமருக்கு? காம்போன்றது வந்து எப்படின்னா ஒரு எப்படி சொல்லனா ஒரு மினிமம் பிரைஸ் காட்டு. அதாவது பேசிக்கலா அந்த காட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய், மேட்ரஸ் ஒரு 5,000 ரூபாய் அப்படின்ற பிக்சர்ல வச்சு இதுதான் எங்களால காம்போ கொடுக்க முடியும்ன்றத வந்து அவங்க பிக்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. சரி, இதுதான் காம்போவோட பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்றது வந்து காம்போ வந்து எப்படின்னா காம்போ பிரைஸ்ன்றது அவங்க இப்போ எல்லாமே வாங்கணும்ன்ற வந்தாங்கன்னா அவங்க கட்லு ராயலா பார்க்கலாம், சோஃபா மினிமம் பட்ஜெட்ல பார்க்கலாம், டைனிங் டேபிள் மினிமம் பட்ஜெட்ல பார்க்கலாம். சோ அவங்களுக்கு எது வந்து ராயலா தேவையோ அதை வரைக்கும் அவங்க ராயலா வாங்கிக்கலாம். நான் சொல்றது இப்போ டைனிங் டேபிள் ராயலா வேணும், கட்லு ராயலா வேணும், இல்லைன்னா சோஃபா ராயலா வேணும், கட்லு மினிமம் பட்ஜெட்ல இருந்தா போதும். என் கட்லு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் 9,999 குயின் சைஸ் கார்டு கொடுக்குறேன். 9,999 10,000 குயின் சைஸ் கார்டு கொடுக்குறேன் நான். ரெகுலரா நான் கொடுக்குறேன் நான். சோ என்ன சொல்றேன்னா காம்போன்றது வந்து ஒரு பிக்ஸ்டு பிரைஸ்க்குள்ள இந்த பொருள் இதுதான் அப்படின்றத வந்து அவங்க பிக்ஸ் பண்ண. நான் என்ன சொன்னா கஸ்டமர் சாய்ஸ் பண்ணிட்டு, அதாவது கஸ்டமர் எது வேணும்ன்றதை அவங்க கேட்டு எங்களால என்ன பிரைசிங் பண்ணி தர முடியும். சோ இப்ப கார்ட் வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கட்டில் வாங்கிட்டு மேட்ரஸ் வாங்கிட்டு சோஃபா ஒரு 50,000 சோஃபா கூட வாங்கலாம். இது வந்து இப்ப காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா என்னால கூட 50,000 பாத்தீங்கன்னா ஒரு கட்லு ஒரு மேட்ரஸ் இல்ல கூட 4 சேர்த்து கொடுக்க முடியும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கணக்கு போடுங்க, 9,999 கட்லு, மேட்ரஸ் ஒரு 4,500 ரூபாய், அப்புறமா டைனிங் டேபிள் ஒரு 9,900 நல்ல டைனிங் 10,000 வச்சுங்க, 25,000 ரூபாய், 25 சோஃபா ஒரு 3 சீட் ஒரு 10,000 ரூபாய், 35, அப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் ஒரு 10,000 ரூபாய்,
அப்படியே கணக்கு போட்டே போயிடலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது. எல்லாமே சேர்த்து ஒரு காம்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். ஒரு வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே மொத்தம் கொடுத்துடலாம். அது விஷயம் கிடையாது. கஸ்டமர் என்ன தேவை. இப்ப என்கிட்ட வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா இந்த ஹெட் போர்டு வந்து எனக்கு 4 ஃபீட் நான் வைக்கிறேன், எனக்கு 5 ஃபீட் வேணா அந்த 5 ஃபீட் வச்சு தருவேன் நான். சோ நான் அதெல்லாம் பண்ணி தரதுதான் நான் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்றேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சோ காம்போங்கறத விட நீங்க தனித்தனியா இன்டிவிஜுவலா வாங்கிட்டு நீங்க இந்த ரேட் கேட்ட வாங்கி. ஆமா, இன்டிவிஜுவல். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண மெமரி மேட்ரஸ் சரிங்களா, நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகிற லாஃப்ட் ஒரு பிராண்ட், லாட்டெக்ஸ் கம் ஃபோம் மெமரி மேட்ரஸ் பண்றாங்க அவங்க. சோ அவங்க வந்து மேட்ரஸ் இது வாங்கிக்கலாம், கட்டில் 10,000 ரூபாய் கட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய். ஆனா மேட்ரஸ்ல தான் தூங்க போறோம், அதனால இது கொஞ்சம் ராயலா வாங்கிட்டு கட்டில ஒரு 10,000 ரூபாய் வாங்கிக்கலாம். சோ அவங்களோட சாய்ஸ் அதான். எனக்கு கட்டில் ராயலா வேணும், மேட்ரஸ் ராயலா வேணும். இப்போ ஒன்னும் இல்ல, லாட்டெக்ஸ் மேட்ரஸ் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ற லாட்டெக்ஸ் மேட்ரஸ் 65,000 70,000 சார்ஜ் பண்றேன். ஒரு 6 to 7 inches லாட்டெக்ஸ் மேட்ரஸ் பண்ணி தரேன், இல்லன்னு சொல்ல. அது வந்து 15 years வாரண்டி கொடுக்குறேன். சோ நான் பண்ணி தரேன். என்ன சொல்லனா கஸ்டமர் என்ன சாய்ஸ், அவங்களோட சாய்ஸ் தான் வந்து அவங்க என்ன தேவையோ அதை நான் பண்றேன். அத பண்றேன். யாரோ குடுக்கிறதுக்கு நீங்க டிமாண்டுக்கு போவாதீங்க. ஆமா, நான் சொல்ல. அதனால காம்பவுண்டர் வந்து ஒரு எப்படி சொல்லனா, எல்லாரும் சொல்லலாம் காம்போ நான் குத்துவலுக்கு தரேன், பித்தளால தரேன், அது தரேன், வர வைக்கிறதுக்காக பண்றேன். அவ்வளவுதான். நான் வந்து என்ன சொல்றேன், 90 million நான் ரெக்கலாம், 90 million கொடுக்க முடியும், நான் 90 million கொடுக்குறேன். சோ அவ்வளவுதான். என்னால அதான் பண்ண முடியும். பண்ண முடியாது வந்து இதெல்லாம் தரேன் சொல்லிட்டு போனே எடுக்காம வந்தா அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கரெக்ட் தான். யூடியூப்ல வியூஸ் மட்டும் போவோம். சோ அதனால வந்து இல்ல, இப்போ டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஸ்டோனு, கிளாஸ் எல்லாமே வச்சிருக்கோம். சோ என்ன சொல்லனா அவங்க என்ன கேக்குறாங்க, இப்ப எனக்கு இந்த இதுக்கு வந்து இந்த சேர் போட்டிருக்கேன், எனக்கு இதோட இந்த பிளாக் கலர்ல இந்த சேர் வேணாலும் சேர் பண்ணி குஷனிங் பண்ணி தான் தர போறேன். சோ இந்த மாடல்ஸ் சேர்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். கவர்டு மாடல்ஸ் எல்லாமே நான் அடுத்து நெக்ஸ்ட் பிளான் பண்ணினே தான் இருக்கேன். சோ டைனிங் டேபிள்னால இப்ப இந்த டைனிங் டேபிளுக்கு அந்த சேர், எனக்கு இந்த கலர்ல வேணும் டைனிங் டேபிள். சோ இது எல்லாமே நம்ம பண்ணி தரது தான் நம்ம இதா தவிர வந்து நான் காம்போ வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்களோட சாய்ஸ். இப்ப 9,000 டைனிங் டேபிள் நான் கொடுக்குறேன், நல்ல டைனிங் டேபிள் 9,999 4 சேர் டேபிள் கொடுக்குறேன், அதுக்கும் 1 year சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறேன். சோ அதே மாதிரி கட்டில் 10,000 ரூபாய். இப்படி கணக்கு போட்டீங்கனால ஒரு 50,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கிடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எதுக்கு கம்ஃபர்ட் தேவை, அவங்க கம்ஃபர்ட் எதுக்கு வேணும்? இப்ப மேட்ரஸா சும்மா ஊருக்காக வாங்காம நமக்கு என்ன தேவையோ அதுக்காக வாங்கி சும்மா ஏரியா ஃபில் அப் பண்ண வாங்குறதுக்கு வந்து அது விஷயமே கிடையாது. 4,000 ரூபாய்க்கு நானே ஒரு குயின் சைஸ் மேட்ரஸ் கொடுக்குறேன். அப்புறம் அதுல என்ன இருக்கு? சோ இப்போ ஒண்ணுல ஒரு நிமிஷம் ஆடிப்பாங்க. இப்ப இந்த காட் எல்லாமே போட்டு டீ குட் காட்டு, இது எல்லாமே நான் ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் 23,000 தான் கொடுக்குறேன். வெறும் கட்டில் மட்டும் 23,000 ரூபாய் தான் கொடுக்குறேன். இந்த டீ குட் எடுத்தாலும் 5 காரைகள் 23,000 ரூபாய், 6 காரை 25,000 ரூபாய். சரிங்களா, வித் டெலிவரியோட. இது எல்லாமே 5 காரைகள் இங்க போட்டிருக்கேன். சோ 6 கார் ஒரு 2 கடல போட்டிருப்பேன். சோ இது எல்லாமே ஒவ்வொரு கார்விங் ஒரு மாதிரி இருக்கு, ஹைட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. ஆனா எல்லாமே லேபர், வுட் கன்சம்ப்ஷன் எல்லாமே ஒண்ணுதான். சோ மேட் ஃபினிஷ், கிளாசி ஃபினிஷ், செமி ஃபினிஷ் எல்லாமே. சோ எல்லாமே வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஆவரேஜ் 23,000 குயின் சைஸ் கொடுக்குறேன். ஓகே, கிங் சைஸ் வந்து 25,000 கொடுக்குறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ், நான் இப்ப ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 சார்ஜ் பண்றேன். சோ வெளியே வந்து 8,000 பண்றேன், 7,000 பண்றாங்க. நான் 10,000 தான் இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் பண்றேன். சோ அதுல என்ன குவாலிட்டி, நான் 10,000 நான் ஒரு பிராண்ட் மெயின்டைன் பண்றேன் ஹைட்ராலிக். சோ எல்லா இடத்துலயும் ஹைட்ராலிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு அப்படி சாஃப்டா இருக்கும், அவ்வளவுதான். சோ லிஃப்டிங்கோ லேடிஸ் வந்து லிஃப்ட் பண்ண போனோம்னா ஆடா அப்படியே போட்டு இப்படி மல்லு கட்ட விடாது, அப்படி தொட்டா அவ்வளவுதான். அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துரும், அவ்வளவுதான். காசுக்கு ஏத்த பொருள் இருக்கும். ஆமா, சோ காசுக்கு ஏத்த பணியாரம், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் காசுக்கு ஏத்த பணியாரம். சோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன், டைனிங் டேபிள் உங்களுக்கு 10,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. காட்டும் 10,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த குயின் சைஸ் காட் எல்லாம் 23 ல. இதுல நீங்க எது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து வாங்குனாலும் எல்லாமே 23 தான். ஆனா இதனோட இது என்ன கட்ட சொன்னீங்க? எல்லாமே டீ குட் தான் மேடம், டீ குட் தான். எல்லாமே டீ குட் தான். அவங்க இப்ப இது ஒரு என்ன சொல்றேன்னா, இந்த காட் வந்து மரத்துல பண்ணிருக்கு. இதுல வந்து மேல வந்து பிளாக் டியூகோ பண்ணிருக்கோம், கார் கடிக்கிற பெயிண்ட் டியூகோ பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த கட்டில நம்ம இந்த கலரை அடிக்கலாம், அவ்வளவுதான். அப்படின்றதுக்கு ஒரு கலர்ஸ் இங்க இது பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சூப்பர். ஆனா இதனால டிஃபரெண்டா இருக்குல்ல. ஆனா எங்க வீட்ல பிளாக் அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்க வீட்ல அலோவ் பண்ணாங்கன்னா நீங்க போட்டுக்கோங்கப்பா. ஆனா பாக்குறதுக்கு நல்லா ரிச் அண்ட் ராயலா இருக்கு. இங்க பாருங்களேன், அந்த ஃபினிஷிங்கே சூப்பரா இருக்கு. குட். 2 சீட் டைனிங் டேபிள். இப்ப 2 பேர் கார்னர்ல போனா 2 சேர் போட்டு 2 சீட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் வந்து கல்ல போட்டு சோ ஹஸ்பண்ட் வைஃப் மட்டும் இருக்கிற இடத்துக்குலாம் யூஸ் ஆகும். 1 BHK ல. சோ ஸ்டோன்ஸ் என்ன கலர், எதுதாப்ல யார்ட் இருக்கு. அவங்க இந்த கலர் கேக்குறாங்கன்னா அந்த எதுதாப்ல ஷோரூம் எதுதாப்ல யார்ட், அங்கேயே கலர் ஆர்டர் கொடுத்து போயிடலாம். ஸ்டோன் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டெலிவரி அனுப்பிச்சிட போறோம். ஓகே. சோ பை பேக்கும் நம்ம அரேஞ்ச் பண்றோம். செகண்ட்ஸ் ஃபர்னிச்சர் இருக்கு, எனக்கு பை பேக் கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுவும் அரேஞ்ச் பண்றோம். அதெல்லாம் எவ்வளவுக்கு நான் எடுத்துப்பீங்க? அது அந்த பை பேக் ரெஃபர் அவங்க கேக்குறத பொறுத்து தான். ஆமா, பை பேக் எந்த லட்சணத்துல இருக்கோ, ஆமா எந்த இதுல இருக்கோ அத பொறுத்து தான் கண்டிஷன்ஸ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டியூகோ பேர் MDF கார்ட்ஸ். இது எல்லாமே MDF கார்ட்ஸ். MDF னா என்னன்னா, MDFன்றது மரத்தூள் க்ளூல வச்சு பிரஸ் பண்ணி ஷீட்டா வரும்.
ஓ அது மர இது பவுடர் வருது இல்லையா, ம், அதை க்ளூல பிரஸ் பண்ணி இதா வரும் MDFன்றது. கூகுள்ல போட்டாலே இருக்கும் MDF ஷீட்ஸ் தான் இது எல்லாமே. ம், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் காட்டு, ம். இது சாக்லேட் காட்டு, ஹெச் காட்டு, குஷன் காட்டு, ம். லைட்னிங் ஹெட் பாக்ஸ், மேஜிக் ஹெட் பாக்ஸ். ம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைம் இது ஒரு 4 மாடல் போட்டோஸ் வச்சிருப்பாங்க அவங்க. ம். ஸோ ஆனா நான் மெயினா நிறைய பண்றதுன்னா உடன் கார்ட்ஸ் தான். ம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இப்ப இன்னும் கூட ஒரு 5 மாடல் நான் ரெடி பண்ணிருக்கேன். ம். அது இங்க வரல, டிஸ்பிளேக்கு வரல. ம். இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இங்க மார்க்கெட்ல யாருமே இருக்காது. ம். ஸோ எந்த இது எல்லாமே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இல்லாதது எல்லாமே எங்க- பாத்தீங்கன்னா ராயலா நல்லா ரிச்சா இருக்கக்கூடிய கார்டு. ம். ஸோ இந்த டவர் கார்டு பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல 120 1 விற்கிறாங்க. இது நான் கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் இந்த கார்டோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா ஷாக் ஆயிடுவீங்க. ம். நான் 49,999 கொடுக்குறேன். 49,999 அண்ணா 50,000 ரூபாய்க்கு. நான் ட்ரேட் ஃபேர்ல ஒரு தடவை கேட்டேனா, குறைஞ்சபட்சம் 90,000 ரூபாய் சொன்னாரு. நான் 50,000 தரேன். 50,000 ரூபாய்க்கு தரீங்க. அந்த டவர் இல்லன்னா நான் 45,000 தரேன். இந்த டவர் இல்லன்னா 45,000 ஆனா தரேன். அது நல்லா இருக்கும்ண்ணா. அது இல்ல அது டவர் சின்ன இல்லாம தரேன் ஸ்டாக் சின்ன இருக்கும். வயசுல எல்லாம் டிவில பாத்துருப்போம்ல. ஸோ நல்லா என்ன சொல்றேன்னா இந்த டீ குட் கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 17,999 தரேன். 17,999 ஆமா, தரீங்க. இது என்ன king ரவுண்ட் சைஸ்ல ரவுண்ட் சைஸ் bed. மேட்ரஸ், ரவுண்ட் சைஸ் காட்டுக்கு செய்யற மேட்ரஸ். அப்படியா? ஆமா, ரவுண்ட் அதுவும் இருக்கா நம்ம கிட்ட? இருக்கும், கடல இருக்கும். அது எப்பவுமே டிஸ்ப்ளே இருக்கும். ஆ. அது போயிடுச்சு. ஓகே, அது போயிடுச்சாங்க. போயிடுச்சு. நான் அதையும் போட்டு பரண்டு இரண்டு எழுந்து அதுக்கு அமைச்சிருப்பேன். சோ அதனால கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அப்போல்சி கார்ட்ஸ் எல்லாம் இந்த மாடல் கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே டிஸ்ப்ளே இருக்காது இந்த மாதிரிலாம். இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ், இது மேட் ஃபினிஷ், அது கிளாசி ஃபினிஷ். ஓகே. சோ ஆனா இது இந்த வுடன் காட் வாங்குறோம்ல, வுடன் காட்டோ சோஃபாவோ இல்ல டைனிங் டேபிளோ வாங்குனா அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணனும்னா? மெயின்டெனன்ஸ் சொல்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை வார்னிஷ் பண்ணாலே போதும். அது பண்ண. அப்படி இல்லனா தான் அந்த செல் அரிக்கிற ப்ராப்ளம் வரும். செல் அரிக்கிறதுன்றது நார்மலா வந்து லொகேஷனை பொறுத்து தான். ம். இப்ப நான் இதே மரத்தை வாங்கி 2 வீட்டுக்கு கட்டல அனுப்புவேன். ஒரு வீட்டுல செல் அரைச்சிருக்கும், ஒரு வீட்டுல செல் அரிச்சிருக்காது. அப்போ அது நம்மளோட லொகேஷன் எப்படி பிரச்சனை இல்ல, இருக்கு, ஏரியாவோட லொகேஷனை பொறுத்து அது ஏரியாவோட பிரச்சனை செல் அரிக்கிறது. இது கூட நல்லா இருக்குப்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணி தான் அனுப்புறோம். நம்ம டர்மினேட் அடிச்சு தான் மேல வார்னிஷ் அடிப்போம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் அனுப்புறோம். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும் செல் அரிச்சின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப வந்து 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த வார்னிஷ் அடிச்சாலே போதும். நாம எடுத்து அதை செல் அடிச்சுன்னா அந்த பீஸ் இப்ப வாரண்டில இருந்தா எடுத்து மாத்தி தரதான் செய்யறோம். அது என்னதான் கஸ்டமர் சைடு இதா இருந்தாலும் நம்ம மாத்தி தரதான் செய்யறோம். சரிண்ணா. இப்ப புது வீடு நிறைய இடத்துல மண்ணு நோண்டி இருப்பாங்க. அந்த இடத்துல கண்டிப்பா செல் இருக்கதான் செய்யும். அது எங்க போயிருக்க அந்த இடத்துல நம்ம மண்ணை எடுத்த உடனே அது எங்க போவோம், அது அடிக்கதான் செய்யும். சோ அதனால வரதான். சோ பாத்தீங்கன்னா சோ நம்மகிட்ட கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 23,000 குயின் சைஸ் உடன் டீ குட் உடன் கார்ட்ஸ். ஸ்டோரேஜஸ்க்கு எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் பண்றோம். இந்த டவர் கார்ட் பாத்தீங்கன்னா நம்ம 50,000 கொடுக்குறோம். இது 45,000 கொடுக்குறோம். இதுவும் 45,000 கொடுக்குறோம். நம்ம கிங் சைஸ் எல்லாமே இது எல்லாமே. குயின் சைஸ்னா 42 அப்படி கொடுப்போம். சோ நம்ம கார்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கினா நல்லா இருக்கும். மேட்ரஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பிராண்ட் டீல் பண்றேன். எல்லாமே ஃபிளாட்டா 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே எல்லா பிராண்டுமே ஃபிளாட்டா. டாக்டர் பேக் டாக்டர் பேக்கா இருக்கட்டும், செஞ்சுரியா இருக்கட்டும், ரீபோஸா இருக்கட்டும், இல்ல கர்லா ஃபிளெக்ஸா இருக்கட்டும், கர்லானா இருக்கட்டும், இல்ல குட் லைஃபா இருக்கட்டும், ஒரு 5-6 பிராண்ட் டீல் பண்றேன். சோ அவங்க மேட்ரஸ்லாம் கம்ஃபர்ட் பால் பார்த்துட்டு என்ன எம்ஆர்பி இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். 25% ஆமா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். சூப்பர்ண்ணா. சோ எல்லாத்துக்குமே பஜாஜ் இஎம்ஐ, ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி கவர் பண்றோம். சோ இஎம்ஐக்கு வந்து பிளஸ் அந்த சிவில் ஸ்கோர் சார்ஜஸ் என்னன்றது வந்து அவங்க நேர்ல வந்து ப்ரொவைட் பண்றவங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. இது மட்டும் இல்லாமல் ராயல் அண்ட் ரிச் லுக்கான டிவி ஷோகேசஸ், பூஜா ரூம் கபோர்ட்ஸு, அந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணுற மாதிரி, வாலில் பாட்டுற மாதிரி, கழட்டி கீழே வச்சுக்கிற மாதிரி, அப்புறம் உட்டன் பீரோஸு, உட்டன் கபோர்ட்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. உட்டன் பீரோஸ் எல்லாம் கூட இன்னும் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக வாங்க போகிறீங்கன்னா ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. A to Z ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்துல கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.